ஒரு ஊர்ல மிகப்பெரிய சிற்பி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் செதுக்கின சிலைகள் எல்லாமே உயிர் பெற்று வருவது போல இருக்குமா. ஆனா அவருக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கு. என்னதான் திறமை இருந்தாலும் தன் வாழ்நாள்ல ஒரு முழுமையான சிலையை கூட நான் செதுக்கலையே அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஒரு நாள் பெரிய பாறையை பார்த்திருக்காரு. இதுதான் என் வாழ்நாள் சாதனைக்கான பாறை அப்படின்னு முடிவு செஞ்சு அதை செதுக்க ஆரம்பிச்சிருக்காரு. முதல் வாரம் உளி பட்டவுடன் ஒரு துண்டு பாறை கீழே விழுந்துட்டு சிற்பி பயந்துட்டாரு. ஐயோ, கல்லு பலவீனமா இருக்குது, சிலை உடையுமா அப்படின்னு நினைச்சிருக்காரு. இரண்டாவது வாரம் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இந்த கல்லுல சிலையே வராது, வீணா கஷ்டப்படாதீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. மூன்றாவது வாரம் சிற்பிக்கு காய்ச்சல் வந்து கைகள் நடுங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்துல சிற்பி சோர்வாகி அமர்ந்துட்டாரு. அப்போது அங்க வந்து ஒரு பையன், ஐயா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். சிற்பி சலிப்புடன் சொல்லியிருக்காரு, எனக்கே தெரியலப்பா தம்பி, பாதி செதுக்குன வெறும் உருவமற்ற கல்லு தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த சிறுவன் புன்னையோடு சொல்லியிருக்கான், நீங்க வெறும் கல்லை தான் பாக்குறீங்க, நான் எனக்குள்ள அந்த சிலையே பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அது மேல இருக்கிற தேவையில்லாத பகுதிகளை மட்டும் நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த வார்த்தைகள் சிற்பியோட மனதுல ஒரு பொறி போல தட்டியிருக்கு. நம்ம சுற்றி இருப்பவர்கள் சொல்வதோ நம்ம உடல் சோர்வோ முக்கியமல்ல, அந்த கல்லுக்குள்ள ஒரு அழகான சிலை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு உணர்ந்திருக்காரு. அடுத்த சில நாட்கள்லயே அந்த சிலையை செதுக்க ஆரம்பிச்சு அவர் செதுக்குனதுலயே மிக அழகான ஒரு சிலை உருவானது. கதையோட சுருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை என்பது எங்கிருந்து வருவதில்லைங்க, ஒரு கல்ல சிலையா பார்ப்பது போல சிக்கலுக்குள்ள நடுவிலும் முடிவை, அதாவது வெற்றியை முன்கூட்டியே பார்க்கும் ஒரு மனநிலை தான் நம்பிக்கைன்னு சொல்றாங்க. வெற்றி என்பது நாம் செய்யும் செயலில் இல்லைங்க, அதை நம்மால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பும் நம்பிக்கையில தாங்க தொடங்குது.